வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நேற்று என்ன எதிர்பார்த்தோன்றதை பார்ப்போம். நீங்கள் பார்த்துட்ருக்குது குட்வில் கமோடிட்டிஸோட சார்ட்டிங் டூல். நான் இப்போலாம் இந்த கம்ப்யூட்டர் கர்சரை ஒவ்வொரு கேண்டில்ஸ்டிக் மேலே வைக்கிறனோ அப்போ கீழே உங்களுக்கு டேட்டும் டைமும் தெரியும். நம்ம பார்த்துட்ருக்கிற இந்த நீளமான வெள்ளை கலர் குச்சி தான் நேற்று மார்க்கெட்டுடைய ப்ரைஸ் ஓப்பனிங். நேற்று மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 260 பக்கமாக ஓப்பன் ஆகிருக்கு. நம்ம என்றைக்குமே அனாலிசிஸ்க்கு இந்த மாதிரி ஸ்பைக்கு கேப்பில் ஓப்பன் ஆகிற சமயத்தில் 10 மணிக்கு நம்ம கண்ணால் பார்க்குற எல்டிபியை தான் ப்ரைஸ் ஓப்பனிங்னு நம்ம எடுத்துப்போம் அனாலிசிஸ்க்காக. நேற்று என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா, நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது அப்படின்றது நம்மளுடைய எதிர்பார்ப்பு. அது மட்டும் இல்லாமல் அப்படி டவுன் ட்ரெண்டில் போச்சுன்னா அது ரீச் பண்ண வேண்டிய டார்கெட் 256, 52 போன்ற டார்கெட்டை ரீச் பண்ணோம். நேற்று நேச்சுரல் கேஸ் இன்வென்ட்ரி ரிப்போர்ட்டு இருந்தது. உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும், நம்ம 272 நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்டை டவுன் ட்ரெண்டில் இருக்கும் அப்படின்றத முன்னாடியே நம்ம எதிர்பார்த்த ஒரு விஷயந்தான். சரி, ப்ரைஸ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் என்ன நினச்சின்னு பார்ப்போம். ப்ரைஸ் ஓப்பனிங் அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போய் இந்த 262 ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்க ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறமா தொடர்ந்து சரிவு சந்தித்த நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் ஓரளவு கன்சாலிடேட் பண்ணிவிட்டு மறுபடியும் கீழே வந்து மார்க்கெட்டுடைய 256 அப்படின்ற லோவை டெஸ்ட் பண்ணுறதுக்கு தயாராக இருந்தது. அதுக்கப்புறம் தான் எல்லா ட்ரேடர்ஸும் இன்வென்ட்ரி ரிப்போர்ட்டுக்காக வெயிட் பண்ண காலம் அது. இந்த ப்ளூ கலரில் காமிச்சது பார்த்தீங்கன்னா கேண்டில் ஸ்டிக்கு, இதுதான் இன்வென்ட்ரி ரிப்போர்ட் வந்த சமயம். இன்வென்ட்ரி ரிப்போர்ட் வந்த சமயத்தில் ஓரளவு பவுன்ஸ் பேக் இருந்தாலும் இந்த 262 அப்படின்ற ரெசிஸ்டன்ஸில் மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து, நீங்கள் நினைக்கலாம் ரெசிஸ்டன்ஸில் ஏன் ரெசிஸ்டன்ஸ் அதை தொடாமே எடுத்துடுச்சுன்ட்டு. இதை பல தடவை சொல்லியிருக்கிறோம். சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றது ஒரு கோடு கிடையாது, அது ஒரு ஜோன். மேலே கீழே 1 பாயிண்ட் 2 பாயிண்ட் நம்ம இன்க்ளூட் பண்ணி தான் ஆகணும். ரெசிஸ்டன்ஸ் எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் 262 பக்கம் தொட முடியாத காரணத்தினால ப்ரைஸ் மறுபடியும் ட்ராப் ஆகி நம்ம சப்போர்ட் ஜோனான 256 டெஸ்ட் பண்ணியிருக்கு. அந்த இடத்துல கொஞ்சம் கன்சாலிடேட் பண்ணிட்டு மறுபடியும் அந்த சப்போர்ட்டை உடச்சிட்டு அடுத்த டார்கெட் சப்போர்ட் ஜோனான 252 டெஸ்ட் பண்ணிவிட்டு அது பக்கமாகவே க்ளோஸ் ஆகிடுச்சு. நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்டில் நேற்று என்ன எதிர்பார்த்தோமோ அது அப்படியே நடந்திருக்கு. இன்னும் சொல்லப்போனால் நேற்று வீடியோ அனாலிசிஸில் ஏன் இந்த 256 எதிர்பார்க்குறோம், ஏன் இந்த 252 எதிர்பார்க்குறோம் அப்படின்ற டீட்டெயிலான எக்ஸ்ப்ளனேஷனும் கொடுத்துருந்தோம். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஏன் இந்த வீடியோ அனாலிசிஸை நீங்கள் கண்டினியூஸாக பார்க்கணும். ப்ராக்டிக்கலாக நம்ம எப்படி இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்றதும் உங்களுக்கு முக்கியம் என்னன்றது தெரிஞ்சிருக்கும். ஓப்பன் ஹைலோ க்ளோஸ் அனாலிசிஸ் பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு ஒரு அவசியமே இல்லாத நிலமையில் நேற்று ப்ரைஸ் ட்ரேட் ஆகிருக்கு. ஏன் சொல்கிறேன்னா, ப்ரைஸ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இது முந்தா நேற்று ட்ரேடிங் ஜோன். நேற்றுடைய ட்ரேடிங் ஜோன் முழுக்க அதுக்கு முன்னாடி ட்ரேடிங் ஜோன் பக்கத்துலேயே இல்லை, கீழேயே ட்ரேட் ஆகி கீழேயே க்ளோஸ் ஆனது. இன்னும் செல்லிங்க்கு ஸ்ட்ராங்கான செல்லிங்க்கு இண்டிகேஷன் கொடுத்துருக்கு. இன்றைக்கி நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்டில் எப்படி ட்ரேட் பண்ணலான்னு பார்த்தோன்னா, வெளிநாட்டில் இருக்க நைமக்ஸ் மார்க்கெட்டோடைய ப்ரைஸ் வச்சு கணிக்கிறப்ப இன்றைக்கி நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் 250, 51 பக்கமாகவோ இல்லை கொஞ்சம் அதுக்கு கீழேயே ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம், மறுபடியும் நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் இன்றைக்கி டவுன் ட்ரெண்டில் போகிறதுக்கு வாய்ப்பு உள்ளது. அப்படி டவுன் ட்ரெண்டில் போச்சுன்னா அது ரீச் பண்ண வேண்டிய டார்கெட்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 247, 20, 243, 60. இந்த சப்போர்ட் ஜோன்லாம் எப்படி மார்க் பண்ணியிருக்கோன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பழைய ஹிஸ்ட்ரி ஆஃப் சார்ட் எடுத்து எந்தெந்த இடம்லாம் முக்கியமான சப்போர்ட்டோ அதெல்லாம் நம்ம ப்ராக்டிக்கலாக மார்க் பண்ணுறது தான் இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை நம்ம கண்டுபிடிக்கிறது. எந்த சாஃப்ட்வேரும் போட்டு இந்த டார்கெட் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் நம்ம கண்டுபிடிக்கிறது கிடையாது. நீங்கள் கொஞ்சம் கவனத்தில் வச்சு ட்ரேட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாரம் 272 நம்ம டார்கெட் பண்ணி ட்ரேட் பண்ணோம். 272லேருந்து 20 பாயிண்ட் கீழே வந்திருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம், கொஞ்சம் வெயிட் பண்ணி ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸையும் தொட வச்சு செல் பண்ணுங்கள். அதாவது மார்க்கெட் ட்ராப் ஆகிட்டு இருக்க சமயத்தில் இது பார்த்திங்கன்னா மிகப்பெரிய சரிவு. நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்டில் 272லேருந்து கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ளே 252 வந்துடுச்சு. அதனால் கண்டினியூஸாக நம்ம இந்த வாரம் நல்ல ப்ராஃபிட் பண்ணியிருக்கிறோம். அந்த அடிப்படையில் நல்ல ப்ராஃபிட் பண்ண ட்ரேடர்ஸ்லாம் கொஞ்சம் வெயிட் பண்ணி மார்க்கெட் இன்னொரு ரெசிஸ்டன்ஸை தொட வச்சு செல் பண்ணுங்கள். கம்மியான ப்ராஃபிட் கிடைச்சாலும் புக் பண்ணிவிட்டு வெளியே வந்துடுங்க. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓரளவு நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் கன்சாலிடேட் ஆனதுக்கப்புறமா மறுபடியும் தெளிவான என்ட்ரி எடுக்கலாம். ட்ரெண்ட் கண்டினியூ ஆச்சுன்னா நம்ம எதிர்பார்க்குற ஜோன் 247, 20, 243, 60.
எது வரைக்கும் நம்ம டவுன் ட்ரெண்ட் கண்டினியூ ஆகும்னு எதிர்பார்க்குறோன்னா 265-30 வரைக்கும் டவுன் ட்ரெண்ட் கண்டினியூ ஆகலாம். உங்களுக்கு எல்லாரும் தெரிஞ்சிருக்கும், நம்ம படிப்படியாக ஸ்டாப் லாஸ் ஒன்று டிக்ரீஸ் பண்ணிகிட்டே வருவோம் அப்படின்ட்டு. ட்ரேடிங் நடக்கிறப்ப என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை மிக பொறுமையாக பார்த்துருந்ததுக்கு மிக நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.